சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக இன்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் ராம்தேவ், சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பதில் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யோகா குரு பாபா ராம்தேவ் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நாளை டெல்லியில் கூடவுள்ளது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொள்கின்றனர். நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமை, வரலாறு காணாத பெட்ரோல் விலை உயர்வு போன்ற பிரச்சினைகளை சமாளிப்பது குறித்து நாளைய கூட்டத்தில் தீவிரமாக ஆராயப்பட இருக்கிறது. மேலும் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்தும், ஆந்திர மற்றும் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி நிலைமைகள் குறித்தும் நாளைய கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்காக புதிய தேர்வு குழு அமைக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் அத்வானி கடிதம் எழுதியுள்ளதற்கு காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தற்போதைய தேர்தல் ஆணையர் எஸ்.ஒய். குரேஷி இந்த மாதத்துடன் ஓய்வு பெறவுள்ளார். எனவே புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதியின் 89வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவருக்கு ஏராளமான மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கருணாநிதி பிறந்த நாளையொட்டி பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் இன்று மீண்டும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். நேற்று ஆந்திர நீதிமன்றம் அவரை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் ஜெகனிடம் துருவி விசாரணை நடத்தினர். ஜனார்தன ரெட்டிக்கு ஜாமீன் வழங்க 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட நீதிபதி மற்றும் அவரது உறவினர்கள் வீடுகளில் சிபிஐ சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் முக்கிய ஆவணங்களும் வலுவான ஆதாரங்களும் சிபிஐயிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீதிபதி பட்டாபி ராமராவ் விரைவில் கைது செய்யப்படவுள்ளார் என்று தெரிகிறது. தலைநகர் டெல்லியில் இந்திய தேசிய லோக்தள கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ பாரத் சிங் மர்ம நபர்கள் சிலரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகாயமடைந்தார். மருத்துவமனையில் அவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் இன்று கைது செய்தனர். SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை தமிழக அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் இணையதளங்களில் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தும் சென்னையில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. சென்னையில் 108 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தி வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். வரும் வாரம் இறுதியில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து மிதமான தட்பவெப்பம் சூழல் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கரி ஒதுக்கீட்டு ஊழல் விவகாரத்தில் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிய நாராயணசாமி 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று பாஜக தலைவர் நிதின் கட்கரி எச்சரித்துள்ளார். NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர இன்று 15வது கட்டமாக சென்னையில் மத்திய தொழிலாளர் நல ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்றைய பேச்சுவார்த்தை மூலம் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்ப்பதாக AITUC பொதுச் செயலாளர் சேகர் கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த வாரம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 7 ரூபாய் 50 காசுகள் உயர்த்திவிட்டு தற்போது 2 ரூபாய் மட்டும் விலை குறைப்பு செய்வது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்றும் இந்த விலை உயர்வை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் பெட்ரோல் விலை உயர்வை முற்றிலுமாக வாபஸ் பெற வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார்.
பண மோசடி வழக்கில் கடந்த 2 வருடமாக தலைமறைவாக இருந்த சென்னை அண்ணா நகர் ராமச்சந்திரன் அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு திரும்பியபோது இன்று விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சென்னையில் மின்வெட்டை 2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாக குறைத்துள்ளதாக அரசு அறிவித்த போதும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. ஆனால் அரசு அறிவித்ததற்கு மாறாக சென்னையில் விட்டுவிட்டு மின்சாரம் தடைபட்டு வருகிறது. மதுரையை அடுத்த மேலூரில் சாலையோர சாக்கடை வாய்க்காலில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் நகரின் சாலைகளில் ஓடை போல ஓடுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். உள்ளாட்சி நிர்வாகம் சாக்கடையை சரியாக பராமரிக்காததை அடுத்து டெங்கு போன்ற கொடிய காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இன்று வைகாசி விசாகத்தை ஒட்டி முருகன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் குவிந்திருந்தனர். அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் பாத யாத்திரையாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் கடலூரில் உள்ள புகழ்பெற்ற பாடலீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நடந்த திருத்தேர் ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். சூரியனை வெள்ளிக்கோள் கடந்து செல்லும் வானியல் அதிசய நிகழ்வு வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. வெறும் கண்களால் காணக்கூடாது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இங்கிலாந்து அரசின் தலைவராக போற்றப்படும் ராணி எலிசபெத் அரசியாக பட்டம் சூட்டி 60 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு ஐரோப்பா முழுவதும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனிடையே ராணி எலிசபெத்தை போற்றும் வகையில் லண்டனில் உள்ள பிக் பென் என்ற கோபுரம் ராணி எலிசபெத் டவர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எகிப்து நாட்டில் அதிபர் முபாரக் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதை அடுத்து நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் தோல்வியுற்றதை மக்கள் ஏற்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் தலைநகர் கெய்ரோவில் பரபரப்பு ஏற்பட்டது. ஐந்தாவது முறையாக உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற விஸ்வநாதன் ஆனந்திற்கு சென்னையில் பாராட்டு விழா நடந்தது. ரஷ்யாவில் நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இஸ்ரேல் வீரர் போரிஸ் கெல்பாண்டை வீழ்த்தி விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் பெற்றார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய விஸ்வநாதன் ஆனந்த் மீண்டும் உலக சாம்பியன் ஆனதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் டை பிரேக்கர் சுற்றில் வெல்வது சற்று கடினமானதுதான் என்றும் கூறினார். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.